ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடு. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை ராஜா, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இவன் மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்லாம் இந்த 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வளர்க்கணும். பாலோட மதிப்பு பல லட்சம் கோடி பைத்தீங்களா, பல லட்சம் கோடி. ஆனா சீமான் மாடு வளர்த்து ஈரான் கற்காலத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி போதிய அளவு நீர் இல்லாமல் இதனால் பாசனத்திற்காக வழக்கமாக திறக்கப்படும் ஜூன் 12 அன்று மேட்டூர். அதாவது தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு வீணா போன தெண்டமான கட்சி ரீல்ஸுக்காகவே ஒரு பட்ஜெட் தயார் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது முதல்ல நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு கேவலமான கட்சி இது ஒண்ணுதான். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் ஓட்டுக்கானவன் அல்ல, இந்த நாட்டுக்கானவன் அப்படின்னு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, டிவிக்கு ஆட்சி முதல் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த சொன்னாங்கப்பா. நான் இதுக்கு இதை ஒதுக்கிருக்கிறேன், இதுக்கு இவ்வளவு ஒதுக்கிருக்கிறேன், நான் அவ்வளவு ஒதுக்கிருக்கிறேன், இவ்வளவு ஒதுக்கிருக்கிறேன் அப்படின்னு பயங்கரமா ஃபயர் விட்டானுங்க. ஆனா 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை ராஜா, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இவன் மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்லாம் இந்த பட்ஜெட் போடல. ஒரு வருஷத்துக்கு ரீல்ஸ் போடணும், அதுக்கு நாய் வாய வச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அங்கங்க அங்கங்க. ஆனா இது சத்தியமா சொல்றேங்க, பந்தியில வைக்கிற ஊறுகாய் கூட கொஞ்சம் அதிகமா இருக்கும், தொட்டு நக்கிக்கலாம். ஆனா இவங்க போட்ட பட்ஜெட்டு பந்திக்கு வெளியே இருக்குது, எதுக்குமே உள்ள வராது. கூட்டாவும் உள்ள வராது, பொரியலாவும் உள்ள வராது, அப்பளமாவும் உள்ள வராது. அதான் சொல்றேன், ஊறுகாலவு கூட இந்த பட்ஜெட் கிடையாது, எல்லாம் ஃப்ராடுத்தனம். அதுல மிகப்பெரிய ஃப்ராடுத்தனம் நிறைய இருக்குது. ஆனா அதுல ஒரு ஃப்ராடுத்தனம் தான் இந்த ஆடு மாடு வளர்ப்புக்காக நான் 110 கோடி ஒதுக்கி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃப்ராடுத்தனத்தை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த காலத்துல தற்சார்பு பொருளாதாரத்தை நம்ம நோக்கி போகணும், அப்புறம் இருக்கிற இடத்துலயே அவங்களுக்கு வந்து தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த தற்சார்பு பொருளாதாரத்துலதான் வந்து இந்த ஆடு மாடு வளர்ப்பு வந்து அண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா மாடு வளர்க்கணும், பாலோட மதிப்பு பல லட்சம் கோடி பைத்தீங்களா, பல லட்சம் கோடி. ஆனா சீமான் மாடு வளர்க்க சொல்லி ஈரான் கற்காலத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களேடா, நீங்களா நெய்யை ஊத்தி திங்குறீங்கல்ல, ரோஸ்ட் முருகுல போடுன்னு அப்படியெல்லாம் பேசுவார்ல, அதேதான். அதெல்லாம் கிண்டல் பண்ணாங்க பாத்தீங்களா. இந்த கிண்டல் பண்ண தாவேக்க ஆச்சுதான் இன்னைக்கு சட்டமன்றத்துல உக்காந்துக்கிட்டு நான் கறவை மாடு குறுக்குறேன், பெண்கள் வந்து வளர்ச்சிக்கு இது உதவும், அப்புறம் பாலை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்கிறானுங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அன்னைக்கு அதான் சொன்னாரு, டேய் பால் கொடுக்குறீங்களே, பால் எங்கிருந்துடா வருது, எங்கிருந்து வருது? கர்நாடகாக்காரன் ஆந்திராக்காரன் இந்த பக்கம் வடநாட்டுல இருந்து இறக்கிட்டு இருக்கிற, நம்ம கிட்ட மாடையிலேயே எப்படி பால் இருக்கும், பவுடரா நீங்க குடிக்கிறதா அப்படின்னு சொன்னார். அன்னைக்கெல்லாம் கிண்டல் பண்ணானுங்க. எப்போதுமே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதை வந்து எப்படி கிண்டல் பண்ணலாம், எப்படி நக்கல் பண்ணலாம், இப்படிதான் யோசிப்பானுங்க. அண்ணன் சொல்றத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டாலும் அது சரிதான் அப்படின்னு தோணும், ஆனா வந்து அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம மேல அவங்களுக்கு அவ்வளவு வன்மம். ஏன்னா நம்ம தமிழர்னு பேசுறோம்ல, அது அவங்களுக்கு பிடிக்கல, அதுதான் உண்மை. இன்னொன்னு, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மாடுகளுக்கு மாநாடு போட்டப்ப சீமான் என்ன மாட்டுக்கு மாநாடு போட்டுட்டு இருக்கிறாப்ல, மாட்டுக்கு ஓட்டு இருக்குதா, மாட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு இந்த தாவேகளை இருக்கிறவங்க எல்லாருமே நக்கல் பண்ணாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல உட்காந்துக்கிட்டு நான் வந்து பெண்களுக்கு மாடு தரேன் அப்படிங்கிறாரு. அதுலயும் குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மலைகளுக்கு மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு, மரங்களுக்கு மாநாடு, தண்ணீருக்கு மாநாடு போட்டப்ப இந்த தண்ணீருக்கு மாநாடு போடுற ஒன்ன சீமான் கடலுக்கு அடியில போய் மாநாடு போடுவாரா? ஏன்னா மரங்களுக்கு மாநாடு போடுறப்ப மரத்துக்கு நடுவுல தானே போட்டாரு, அப்போ தண்ணி இருக்குன்னா கடற்கடியை போவாரன்னு சொல்லி கேவலமா கிண்டல் பண்ணி பேசினானுங்க. ராஜா நீ பேசு ராஜா, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது பின்னால உனக்கு ஃபயர் கொடுக்கும். எப்பயுமே அண்ணன் சீமான கிண்டல் பண்றது, கேலி பண்றது, இதுக்கெல்லாம் இயற்கையா உங்களை வச்சு செய்யுது, அதான் உண்மை. அண்ணன் சீமான் அவர்களை கிண்டல் பண்ண இந்த தாவே காட்சி நீங்க சட்டமன்றத்துல என்ன சொல்லுதுன்னா, விவசாயிகளுக்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்து விடணும், பருவநிலை மாறினதுனால மழை பெய்யல, அப்புறம் காவிரி நம்ம மேட்டணியில தண்ணீர் இல்லை, அதனால தண்ணி திறக்க முடியலைங்க. அதாவது தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு வீணா போன தெண்டமான கட்சி ஆட்சியில உட்காந்துட்டு இருக்குது. தண்ணி இல்லையா, சாதாரண விவசாயிகளுக்கு தண்ணி இல்லைங்க, அதனால திறந்து விட முடியலைங்கிறான். தண்ணீர் வேணும் தண்ணீர் வேணும்னு விவசாயி போராடி கண்ணீரோட நின்றுட்டு இருக்கிறாங்க. உங்களால யாருக்குமே பிரயோஜனம் இல்லடா, 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. ரீல்ஸ் மட்டும் போடுங்க. ஏன்னா ரீல்ஸுக்காகவே ஒரு பட்ஜெட் தயார் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது முதல்ல நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு கேவலமான கட்சி இது ஒண்ணுதான். ஏன்னு கேக்குறீங்களா, எல்லாமே ரீல்ஸுங்க, ரீல்ஸுக்கு மட்டும்தாங்க இவங்க பட்ஜெட் போட்டுருக்கானுங்க. அதேதான் இந்த ஆடு மாடுக்கு 110 கோடி. மனசாட்சியோட இந்த பட்ஜெட்டை போடுவீங்களா சொல்லு பாருங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்ல, இந்த 110 கோடி வச்சு எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? எவ்வளவு ஃப்ராடு வேலை பாக்குறீங்க. அதுலயும் முக்கியமா பெண்கள்லாம் உங்களை நம்பினாங்கல்ல, 2500 இந்த 6 சிலிண்டரு, வேலையில 4000, இதெல்லாம் கூட விட்டு தொலைவோம், இதெல்லாம் விட்டுருவோம். ஆடு மாடு வளர்ப்பது ஒரு நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம், நாம் தமிழ் ஆதரிக்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதை முழுசா நீ செய்யறியா அப்படின்னா ஃப்ராடுத்தனம்.
வெறும் ரீல்ஸுக்காக 110 கோடிங்க. உண்மையாலுமேங்க தமிழ்நாட்டுல மொத்தம் 8 கோடி பேர், எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கொடுக்க முடியாது. அதுல மேய்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஓகே. ஆனா இதுக்காகவே ஒரு கூட்டம் வெளியே காத்திருக்குது. ஏன்னா போன ஆட்சியில, அதாவது அம்மா ஜெயலலிதா ஆட்சியில இதை கொடுத்துருக்காங்க. அங்க இருந்து அவங்க காப்பி அடிச்சிருக்காங்க. இப்ப அண்ணன் சீமான் அவர்களும் இதை பல நாளா சொல்லிட்டு வராங்க. ஆடு மாடு வளர்ப்பது வந்து அரசு பணி ஆக்கணும், ஆடு மாடு வளர்ப்பது வந்து அவமானம் இல்ல, வருமானம் வெகுமானம், இதில் தான் பல லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் தலைவன். மக்கள் வந்து பொருளாதாரத்துல மேல வரணும், இலவசத்துக்கு கையாந்த கூடாது, அவங்களோட வாழ்விடத்திலேயே வேலை கொடுக்கணும். அதுல குறிப்பா இந்த ஆடு மாடு வந்து அவ்வளவு முக்கிய வருமானம் தரும். பெண்கள் சொந்த கால நிக்கலாம், அவங்களுக்கு தேவையானதை அவங்களே சம்பாரிச்சு வாங்கிக்கலாம், தன்னம்பிக்கையோட இருக்கலாம்னு நினைச்சாரு. அவங்க பொருளாதாரத்துல மேல கொண்டாருன்னு சொன்னாரு. ஆனா இதே இந்த தாவேக ஆட்சி ஆடு மாடு வளர்த்துறது கேவலன்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களை அசிங்கப்படுத்திட்டு இன்னைக்கு அதிமுக ஆட்சியில கொடுத்துருக்காங்க. அந்த திட்டத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து 110 கோடியில அது எப்படி வந்து இதுக்கு வந்து இவங்க ஒரு வரமுறை வச்சிருக்காங்கன்னா 10,000 கறவை மாடு வருஷத்துக்கு. அப்புறம் அந்த ஆடு சொன்னாங்க பாத்தீங்களா, அது வெறும் 30,000 பேத்துக்காங்க. எப்படி அந்த 30,000 பேர்த்த தேர்ந்தெடுப்பாங்கன்னா, இவங்க இதுக்கு எப்படி ஒரு வரைமுறை வச்சிருக்காங்கன்னா, யாருக்கு கொடுக்கணும் இவங்க தீர்மானிக்கிறாங்கன்னா, விதவை பெண்கள், அப்புறம் ஆதரவற்ற பெண்கள், திருநங்கைகள், இது எப்படி பாத்துக்காங்க. இவங்களுக்கு 30,000 பேத்துக்கு வந்து ஆடு தராங்களாம். தமிழ்நாட்டுல மொத்தம் இவங்க எத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 45 இருந்து 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 50 லட்சம் பேர்த்து கூட உங்களால கொடுக்க முடியல. இந்த திட்டத்தை எங்கிருந்து திருடிட்டு வந்தீங்க, எங்கிருந்து காப்பி அடிச்சீங்க? அதிமுக ஆட்சியில அம்மா காலத்துல எத்தனை பேத்துக்கு கொடுத்திருந்தாங்க மாடு? வருஷம் 12,000 பேத்துக்கு. ஆடு எத்தனை பேத்துக்கு கொடுத்திருந்தாங்க? 1 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு. அதுல 4 லட்சம் ஆடு, குடும்பத்துக்கு 4 ஆடு, செம்பரி ஆடு. அது இல்லாம இடையில வந்து இங்க கோழிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 லட்சம் குடும்பம் வருஷத்துக்கு, கறவை மாடு 12,000. இந்த திட்டத்தை கூட உங்களால வந்து பூர்த்தி செய்ய முடியல. அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு வந்து மக்களுக்கு இலவசம் அறிவிச்ச? எதுக்கு அறிவிச்ச? இது முக்கியமான ஒரு திட்டமா தான் நான் பார்ப்பேன். பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ள திட்டம் ஆடு மாடு வளர்ப்பது. ஏன்னா என் கண்ணுக்கு முன்னாடியே நான் நிறைய பேர்த்த பார்த்துக்கிறேன். அப்பெல்லாம் வாங்கி ஆடு மாடு வளர்த்திட்டு இருந்தாங்க. இது ஒரு நல்ல பெண்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டா தான் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை கூட ஒழுங்கு வெங்காயமா செய்ய முடியல. அதில் எவ்வளவு ஃப்ராடு தனம். ஏன் இவ்வளவு கோபமா அதை பேசுறேன் அப்படின்னா, இது வந்து உண்மையாலுமே மக்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்த திட்டம் அந்த காலகட்டத்தில். ஆனா இவங்க பண்றது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ரீல்ஸ்க்கு மட்டும். ஏங்க 8 கோடி பேர்ல வெறும் 30,000 பேர்த்து இவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னா இது எதுக்கு? 30,000 ரீல்ஸ், அவ்வளவுதான். இந்த ரூட் மாஃபியாவில் ஒரு 36,000 வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, கரெக்டா அதை மேட்ச் பண்ணி ஒரு 30,000 பேர்த்த தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஒரு 10,000 கறவை மாட்டை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். இப்போதும் 10,000 பேர் கறவை மாட்டு கூட, 30,000 பேத்துக்கு ஆட்டு கூட, இது ஒரு ரீல்ஸா போடு. 30,000 பேத்துக்கு ஆடு கூட, இது ஒரு ரீல்ஸா போடு, வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷம் இதை வச்சு ஓட்டுவானுங்க. எப்படியாப்பட்ட ஒரு ஃப்ராடுத்தனம் பாத்தீங்களா? அதுலயும் இவங்க கட்சிக்காரங்களுக்கு எப்படி யாரை தேர்ந்தெடுக்கணுமோ அவங்களை தேர்ந்தெடுத்தா கொடுப்பானுங்க. அதுவும் பொதுமக்களுக்காக போயிடும். பொதுவான மக்களுக்காக போனா போவாது. கட்சிக்காரன் எவன் கை நீட்டுறானோ அவனுக்கு தான் தர முடியும். சரி, இந்த ஆடு செம்பரி ஆடுன்னு சொல்லிட்டாங்க. இதுல உண்மையாலுமே இவங்க செம்பரி ஆடு கொடுப்பாங்களான்னு எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதிமுக காலகட்டத்தில் விலைவாசி நம்மளுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியும். ஒரு ஆடுக்கு ஒரு குட்டி வாங்கினா கூட, அதாவது ஒரு 2 மாசம் 3 மாசம் குட்டி, ஒரு 6 மாசத்து குட்டி வாங்கினா கூட பாதி ரேட்டு தான் இருக்கும். 3,000 இருந்து 4,000 இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. பிறந்த குட்டியே 3,000ன்றான். அப்ப இவங்க எப்படி ஆடு வாங்குவாங்க? அதுக்கு வடநாட்டுல இருந்து தான் இறக்குவாங்க. அதுலயும் ஃப்ராடுத்தனம் பண்ண போறாங்க. ஆக ஒட்டுமொத்தத்துல மக்களோட காசை வீணடிக்கிற திட்டம் தான் இந்த திட்டம்.